சமூக ஊடகங்களில் கெட்ட செய்திகள் வழக்கமாக மின்னல் வேகத்தில் பரவிவிடும். நல்லவையோ துரதிருஷ்டவசமாக தாமதமாகத்தான் வந்து சேரும். ஆசியாவிலேயே அமெரிக்க டாலருக்கு எதிராக வலுவாக பதிவாகியிருக்கும் நாணயமாக மலேசிய ரிங்கிட் விளங்குவதும் அந்த ரகத்தில் தான் சேருவதாக கூறுகிறார் தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவின் தலைவர் டத்தோஸ்ரீ வாங் சுன் வாய். சுருக்கமாக சொன்னால், கொஞ்ச நாளாக கஷ்ட காலத்தில் இருந்த ரிங்கிட் கடந்த 2 வாரங்களாக சற்று நிலை பெற்று அமெரிக்க டாலருக்கு எதிராக 4 ரிங்கிட் 70 சென்னாக பதிவாகியுள்ளது. இந்த மீட்சி நீடித்து இவ்வாண்டு இறுதிக்குள் அதன் மதிப்பு 4 ரிங்கிட் 60 சென்னாக மேம்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பத்திரிகை துறையில் 40 ஆண்டுகால அனுபவம் கொண்ட சுன்வாய் கூறினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் எடுத்து வரும் தைரியமான நடவடிக்கைகளே பொருளாதார மீட்சியை உந்த செய்து வருகின்றன. குறிப்பாக அரசியல் ரீதியாக பிரபலமல்லாத மடானி அரசுக்கு நன்மை பயக்காத உதவித்தொகை மறுசீரமைப்பானது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவாகும். மக்கள் ஆதரவு போய்விடுமே என்று பயந்து மானியங்களுக்கான அரசாங்க செலவுகளை பிரதமர் குறைக்காமல் விட்டிருந்தால் நீண்ட கால அடிப்படையில் அது நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்துவிடும். அடுத்த பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் எஞ்சியுள்ளன. அரசாங்கமும் நிலைத்தன்மையோடு விளங்குகிறது. ஆக பொருளாதார ரீதியாக தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கு இதைவிட சரியான காலகட்டம் கிடைக்காது என சுன்வாய் சுட்டிக்காட்டினார். பொருளாதார முடிவுகளில் அன்வார் பெரும்பாலும் மிகவும் சரியாக செயல்படுவதாக பிரபல ஃபாப் சஞ்சிகையும், மலேசிய பொருளாதாரம் கடந்த ஓராண்டில் துரித வளர்ச்சி கண்டுள்ளதாக ப்ளூம்பர்க் நிறுவனமும் சுட்டிக்காட்டியுள்ளதையும் இங்கு கவனிக்க வேண்டும். முன்னேற்றகரமான இந்நிலை நீடிக்கும் என நம்புவோம். பாராட்ட வேண்டிய நேரத்தில் அரசாங்கத்தை பாராட்ட வேண்டியது நமது கடமை என டத்தோஸ்ரீ வாங் சுன் வாய் தெரிவித்திருக்கிறார்.